ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது நம்ம உலகம். ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் சிக்கன் கறி தான் காட்ட போகிறேன். ஸோ எங்கள் அம்மா வைக்கிறதுலேயே எனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்தில் ஒன்று தான் இந்த சிக்கன் குழம்பு. ஸோ நம்ம இந்த குழம்பை பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். அப்புறமா தேங்காய் கொத்து போடணும். ஸோ தேங்காய் கொத்து நிறைய போடலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் எங்கள் வீட்டில் யாருக்கும் அந்தளவுக்கு தேங்காய் கொத்து பிடிக்காது, அதனால கொஞ்சமாக போட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தேங்காய், இந்த இதுக்குள்ளே வெந்த தேங்காய், இது அப்படியே சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்புறமா வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாமே அம்மா கட் பண்ணி தான் போடுவாங்க, குட்டி குட்டியாக. பேஸ்ட்டு போட மாட்டாங்க. இதுதான் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குறாங்க. ஸோ அப்புறமா வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கி மூடி வச்சுக்கணும். அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டால் வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உப்பை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். அது வதங்கினது மூடி வச்சு இன்னும் என்னோட தாய் இவங்கள் தான். இதுதான் எங்கள் அம்மா. நல்லா வதங்கின பிறகு மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். கூட கறி மசாலாவும் போட்டு நல்லா வதக்கணும். ஆனால் கருக விடாமல் ஃப்ளேம் கம்மியாக வச்சு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போன வரைக்கும் கொஞ்சம் வதக்குனா நல்லாயிருக்கும். அதோட அந்த பச்சை வாசனை போனதும் சிக்கன் அதுக்குள்ளே போட்டு நல்லா கிண்டி விடுவாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி அப்புறம்தான் தண்ணி ஊற்றும். தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி உப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது, டேஸ்ட் எல்லாம் பார்த்து, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க விட்டு எடுத்துடணும். இடையில கிண்டி விட மறக்கக்கூடாது, ஏன்னா அடுக்கி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அப்படியே சிக்கன் குழம்பு ரெடி ஆச்சு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் பண்ணிடலாம். எங்களுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஸோ திருப்பி உப்பை போட்டு ரெடி பண்ணோம். இதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து கடுகு தாளிப்பாங்க. தாளித்து கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து அதில் போட்டு கடுகு தாளித்து அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருவாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுக்கும்போது அந்த எண்ணெய் எல்லாம் கூடி அதுக்குள்ளேயே ஸ்ப்ரெட் ஆகி அந்த தேங்காய் எண்ணெயோடையும் அந்த கறிவேப்பிலையோடைய எல்லாம் டேஸ்ட்டு அப்படியே அதுக்குள்ளே விழுந்திருக்கும்போது அது கொஞ்சம் கூடி டேஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிடும். அப்படி சுவையான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோ ஆகிட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.